தேங்க்யூடா, என் மானத்தையும் என்னையும் காப்பாற்றினதுக்கு தேங்க்யூடா புருஷா. குடிச்ச ஜூஸை நீ குடிச்சிருக்க, எதாவது பண்ணி உனக்கு கொண்டு தூக்கி போட்டுருந்தானா? என்ன சாக வேண்டியதான், ஆனால் சாகணும் தான் கவலைப்படுவேன். சொன்னா வச்சுக்கோயே, சாகரத்துக்கு உன்னை லவ் பண்ண கூட ஒன்றா சேர்ந்து வாழணும் தாண்டி. அதுவே ஏதாச்சும் பண்ணியிருந்தானா, நான் வர லேட் ஆச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் கவனிக்கலாம், நான் ஏதாச்சும் உன்னை பண்ணியிருந்தானா மானம் போயிருக்கோம், என் உயிர் போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்னை நீ உயிருடைய பார்த்துக்க முடியாது. உன் கூட நானும் வந்துடுவேன். வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ், வீட்டுக்கு போகலாம். சரி வா. ஆனால் நீ என்னை எப்படியே தூக்கிட்டு போகலாம் வரமாட்டேன். ஹலோ சரி, இதுதான் நான் சரி தூக்கிட்டு போகிறேன். என் புருஷனுக்கு தீந்துருச்சா? எது பவர் இருக்குடி, அதுவும் நீ பார்த்தாலே எனக்கு அவங்களும் தீந்துருச்சு. ரொம்ப ஐசிக்காம சீக்கிரமா போகலாம். சரி வா போகலாம். என்னை விட்டுட்டு போக எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உன்னை பார்த்து நான் லவ் பண்ணலையே, உன்னை உருகி லவ் பண்ண, ஆனா விட்டுட்டு போயிட்டல. நீ எங்க இருந்தா நல்லா இருக்க நினைக்கிற, ஆனா எப்படி இருக்கிற கூட நினைக்கிறல. ஏன்னா மனுஷ ஜென்மமே இல்லை. என்ன பத்தி யோசிக்கிறேன்? என்னை பார்த்து பயப்படுறியா? ஒரு நிமிஷமும் உன் கூட வாழ்ந்த நாட்கள் மட்டும் தாண்டி எனக்கு மனசுல வருது, எதுவுமே வரல. ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டல. நீ திரும்பி வந்தாலும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எப்பயும் விட்டுட்டு போட நடத்ததில்லை, கூட கொண்டா வாழ்ந்து தான் நடச்சேன். ஆனால் ஏற்கப்பட துரோகத்தை நடக்கும் போது ஜிப்பு குத்துதா. எப்படிதான் இவ்வளவு பெரிய அரக்க கூட வாழ்ந்தோட இப்ப தோடுது. தாபத்திய வாழ்க்கையே சந்தோஷம் இல்லை, கல்யாண வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லை. அதுக்கு தான் அவரை விட்டுட்டு வந்தேன். நான் இப்போ வரைக்கும் எனக்கு மேல இருக்கிற காதல் உண்மை, அது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதுக்குன்னு கூட நான் வாழ்வன் மட்டும் நினைக்காது. எப்போ நீ அந்த கேள்வி கேட்டியோ அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த சம்மந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என்னை எங்கே தேடினா கிடைக்க மாட்டேன். இதுதான்டா என் வீடு, இங்கே தான் நான் இருப்பேன். உன் கூட இனிமே வாடுறதுக்கு நான் தயாராக இல்லை. இது மறந்துடு. நீ மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பேன், அது தெரியும். ஆனால் நான் வந்து மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உண்மையில வச்சிருக்கல உண்மை, அது ட்ரூத். My love is truth. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிக்கோலஜ் பயாலஜிக் அண்ட் ஜெனட்டிக்ஸ். வாட் இஸ் த நியூக்ளியர் பயாலஜிக் அண்ட் ஜெனட்டிக்ஸ்? ஏய், நான் நேற்று தான் டீச் பண்ண, சொல்லுங்கடா. Molecular biology and genetics study the structure and function of genetics, DNA, RNA, and protein synthesis. Okay, well done. Next, what is a gene code? A gene code is basic unit of your it is segment of DNA that carrying information and protein synthesis. Well done, Neela. Next question. Last question.
explained by the central dogma. Who is answer? DNA protein translation. DNA from RNA translation. RNA from protein. ஓகே வேண்டாம் நீனா தவிர்த்து வேற எவனும் படிக்கல, அது புரியுது. இப்பதான் கிளம்ப போறேன். ஓ சரி நான் ஏற்றுக்கிறேன். ஹலோ கொஞ்சம் பேசிட்டு வாங்கல. ஹலோ நீங்கள் முதல்ல வண்டியை ஓட்டுங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பேச வேண்டிய அவசியம் இல்லாம தான் அப்படி சிரிக்கிறீங்களோ? நான் எதுவுமே சிரிக்கலையே. மனசுக்கு வேணும் ஒரு பெரிய புட்டா போட்டு பூட்டி வைக்கலாம், ஆனா உன் முகத்துக்கு ஒரு பெரிய புட்டா போட்டு பூட்டி வைக்க முடியாதுடி. உன் மூஞ்சிலேயே தெரியுது. முதல்ல ரியாக்ஷனை மாத்தடி. சார் நடந்தது முக்காடி எதுக்கு புதுசு பொண்டாட்டி? பொண்டாட்டியா? என்னை விட்டுருங்கன்னு ஒன்று நீங்கள் கேட்கல, அதுக்கப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்ட்டு. சரி வாங்க போகலாம். இந்த லவ் உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரத்தை சொன்னா எப்படி கேட்க இருக்கும்? கொஞ்சம் அலைய விட்டு சொல்லுவோம். நீயா? இல்ல யார் மூச்சில முடிக்க கூட நினைச்சிட்டோம், அவன் மூச்சில முடிச்சிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தான் வந்திருக்கேன். இனிமேல் எல்லா வீடியோலையும் நான் பேசுவேன். வீடியோ வந்து இன்றைக்கி 7 நிமிஷம் தான். ஏன்னா வந்து நான் எடுக்கிறது வீடியோ காலைல 4 மணிக்கு உட்காந்து எடுக்கிறேன். நைட்டில் ஒரு வீடியோவும் மார்னிங்கில் ஒரு வீடியோவும் எடுக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, நேற்று கதை பார்த்துருப்பீங்க, இப்போ கனவு பார்ப்பீங்க. இதோட ஈவினிங்கோ இல்லை நைட்டோ கதை அப்லோட் பண்ணுவேன். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னதுன்னா அது சொல்ல முடியாத சஸ்பெண்ட். இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நம்மளோட ராமுக்கு யாருக்கு அந்த சாரா 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களே, அப்படின்னா ஃபேஸ் ரிவியூல் ஆகுமா இல்லை வேறு யாராச்சா? எதுவுமே தெரியல. ஓகே, ஸ்டோரியை வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும். ஏன்னா வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு ஸ்டோரி மூவ் ஆகும். இதுதான் வந்து மெயின் ஃபியூச்சர் சீரியஸ் ஹையஸ்ட் எபிசோட் கொண்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லா சீரியஸ்க்கும் சப்போர்ட் கொடுத்தா தான் என்னால் அடுத்த எபிசோட் எடுக்க முடியும். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். ஓகே, பை.